அவர்களுடைய மனசிலாயோ பாட்டுடைய ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த பாட்டு வந்து திங்கக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகுதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரோமோவோட வந்து டைம் வந்து 5 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து அவங்களே அஃபிஷியலாக வந்து ரிவியூலும் பண்ணிட்டாங்க. இதில் வந்து மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய குரல் தான் வந்து ரஜினி சாருக்கு வந்து இந்த பாட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் 27 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரஜினி சார் படத்துக்கு மலேசியா வாசுதேவன் அவர்கள் வந்து பாடுறாரு அப்படிங்கிறதுமே சரி அஃபிஷியலாக இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் இதில் நம்ம பார்க்க வேண்டியது, சூப்பர் ஸ்டார் அவர்களோட சேர்ந்து அனிருத் அவர்களுமே சரி இந்த பாட்டில் வந்து லைட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதோடைய லீக்கடு வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டிருந்தோம். முன்னாடி வீடியோவாக போடல, பட் சொல்லியிருந்தோம். அது இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகி அவங்க தலைவர் கூட அனிருத் அவர்களுமே டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து ப்ரோமோலேயே வந்து ஒரு பிக் மாதிரி வந்து காமிக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அந்த ஒரு சிங்கிளில் வர லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஹரிச்சந்திரனை கல்யாணம் கட்டிக்கம்மா, அந்த லைன் வந்து ஒரு மாதிரி வந்து வைப் மெட்டீரியலில் வந்து இருக்குது. இன்னும் எனக்கு அவ்வளோ சரியாக ஒட்டலை. பாட்டு வந்து ஃபுல்லாக வந்த பிறகு தான் இது வெறித்தனமாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஒட்டலை மீன்ஸ் வந்து அவ்வளோவா நம்மளால் கெஸ் பண்ண முடியலைன்னு சொல்லலாம். அண்ட் வந்து இந்த பாட்டு மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது காரணம் வந்து அனிருத் அவர்களை தான் நம்ம சொல்லணும். அவர் இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே இந்த பாட்டை பற்றி வந்து ஹண்டர் வந்தார் மனசிலாயோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து ஜாலியாக வந்து போஸ்ட் போட்டுட்டு இருந்தார். அப்போது வந்து அப்படின்னாலே இந்த பாட்டில் ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்டு சூப்பர் சுக்கு அவங்களாம் வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ என்ன மாதிரி வந்து பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் டைம் வந்து 5 மணிக்கு வந்துடும் எப்படியும். அதனால் நமக்கு ஒரு குஷி இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ரொம்ப ஆவலாக பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த செகண்ட் சிங்கிளுக்கு. காரணம் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது. ஏன்னா லைக்காவுடைய பிரச்சனை. பாவம், அவங்க என்ன சொல்கிறது, பாட்டு ரிலீஸ் பண்ணாலே பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு லைக் ஆகலான்ட்டு. ஸோ ஒரு ஜாலியாக அந்த பாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பாட்டு குறித்து? அண்ட் அனிருத் வந்து ரஜினி சாரோட சரி ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணுறாரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு பாட்டில் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.